தமிழக மக்கள் விரும்பும் நம்ம தங்கமயில் இப்போ சென்னையிலும் கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். பாமக தலைவர் அன்புமணியின் ராஜ்யசபா எம்பி பதவி வரும் ஜூலை 24 முடிகிறது. இந்த சூழலில் சென்ற 17ஆம் தேதி சேலத்தில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியை ஜி.கே. மணி சந்தித்து பேசினார். உறவினர் இல்ல திருமணத்திற்கு அழைப்பிதழ் கொடுக்க சந்தித்ததாக கூறப்பட்டது. ஆனால் மகனை மீண்டும் எம்பியாக்க ராமதாஸ் அனுப்பிய தூதராகவே ஜி.கே. மணி பழனிசாமியை சந்தித்தார் என பாமக தரப்பில் கூறுகின்றனர். மணியிடம் மனம் விட்டு பேசிய பழனிசாமி, லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு வந்திருந்தால் குறைந்தபட்சம் தர்மபுரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சிதம்பரத்தில் வென்றிருக்கலாம். இரு கட்சிகளுக்கும் ஓட்டு சதவீதமும் அதிகரித்திருக்கும். 2019 போலவே அன்புமணிக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுத்திருப்போம் என கூறியுள்ளார். முடிந்ததை பற்றி பேசி பலனில்லை. சட்டசபை தேர்தலில் சேலம் உள்ளிட்ட வடக்கு மேற்கு பகுதிகளில் பாமகவின் ஆதரவு அதிமுகவுக்கு மிகுந்த பலன் கொடுக்கும். அன்புமணிக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுத்தால் அதிமுக பாமக கூட்டணி இப்போதே உறுதி செய்யப்பட்டுவிடும் என மணி கூறியுள்ளார். பிடி கொடுக்காத பழனிசாமி அதிமுகவுக்கு 2 ராஜ்யசபா இடங்கள் மட்டுமே கிடைக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிப்படி தேமுதிகவுக்கு ஒரு சீட் ஒதுக்க வேண்டியிருக்கும். மிகப்பெரிய ஏக்கமான அதிமுக தரப்பில் ஒரு சீட்டுக்காவது போட்டியிட வேண்டிய நிர்பந்தம் கட்சிக்கு உள்ளது. அதையும் பாமகவுக்கு விட்டு கொடுத்தால் கட்சிக்குள் வீண் குழப்பம் ஏற்படும். அதனால் இப்போதைக்கு வாய்ப்பில்லை, சாரி என கூறியுள்ளார். அதே நேரம் இந்த சந்திப்புக்கு பிறகு பாமகவின் செயல்பாடுகளில் மாற்றங்கள் துவங்கியுள்ளன. ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை வலியுறுத்தி நேற்று முன்தினம் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் பேசிய அன்புமணி, ஜெயலலிதா இல்லாவிட்டால் 69% இடஒதுக்கீடு கிடைத்திருக்காது என புகழ்ந்து பேசினார். இது அதிமுகவினரை சந்தோஷப்பட வைத்துள்ளது.